கடனை மிரட்டி கட்டாயமாக வசூலிப்பது, குடும்பத்தினரை பின்தொடர்வது உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டால் 3 வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கும் சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ளார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வலுக்கட்டாய நடவடிக்கைகளால் கடன் பெறுபவர் அல்லது அவரது உறுப்பினர்கள் எவரேனும் தற்கொலை செய்து கொண்டால் கடன் கொடுத்த நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படுவார்கள். இந்த சட்ட முன்வடிவின்படி தண்டனைக்குரிய குற்றங்களில் கைது செய்யப்படுவோர் பிணையில் வெளிவர முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து பேசியுள்ள தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கடன் வழங்கும் நிறுவனங்கள் அதனை வசூலிக்க முறையற்ற வழியை நாடுகின்றனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டதாக கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் பூத் கமிட்டி கருத்தரங்கு கோவை குறும்பம்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்றார். அப்போது அந்த மாநாட்டில் விஜய் பேசும்போது, கோவை என்றாலும் கொங்கு பகுதி என்றாலும் மண்ணோட மக்களோட மரியாதை தான் நினைவுக்கு வருகிறது. என் நெஞ்சில் குடியிருக்கும் கோவை மக்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம். பூத் கமிட்டி பயிற்சி பட்டறை என்ற பெயர்தான் இருக்கிறது. ஆனால் பார்ப்பதற்கு வேறு ஒரு விழா போல் இருக்கிறது. இது ஓட்டுக்கான மீட் கிடையாது. என்னடா இது, இவர் இப்படி சொல்கிறார் என நீங்கள் நினைக்கலாம். தேர்தல் அரசியலில் இருக்கிறோம், ஆனால் ஓட்டுக்காக மட்டும் கிடையாது. ஆட்சிக்கு வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இதுவரை செய்த மாதிரி நாம் செய்ய போவதில்லை. இந்த கோவைக்கு நிறைய பேர் வந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி இருக்கலாம். இதையெல்லாம் செய்து ஆட்சியை பிடித்திருக்கலாம். அது பழைய கதை. அதுக்கு நான் இங்கு வரல. இனி அது நடக்காது, நடக்க விட போவதும் கிடையாது. மனசில் நேர்மை இருக்கு, பேசுவதற்கு உண்மை இருக்கு, உழைப்பதற்கு தெம்பு இருக்கு, செயல்படுவதற்கு திறமை இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேண்டும்? போய் விளையாடுங்கள், வெற்றி நிச்சயம் என கூறி தனது பேச்சை முடித்தார். சேலம் பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், சேலம் மாவட்டம் காடையம்பட்டி அருகே கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட பட்டாசு வெடிவிபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கோயில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகள் பின்பற்றுவதில்லை என்பதாலும் முறையான பாதுகாப்பும் கொடுப்பதில்லை என்பதாலும் இதுபோன்ற விபத்துகளுக்கு தொடர்கதையாகிவிட்டது. எங்கும் எப்போதும் அலட்சிய போக்குடனே செயல்படும் ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசுக்கு எனது கண்டனம். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கான நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற விபத்துகள் நிகழா வண்ணம் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு உரிய ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீதான கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. திமுக உறுப்பினரை தாக்கியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 2022 பிப்ரவரி 19 நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது கள்ள ஓட்டு போட முயன்றதாக குற்றம் சாட்டி திமுக உறுப்பினர் நரேஷ்குமார் மீது தாக்குதல் நடந்தது. நரேஷ்குமாரை தாக்கியதாக தண்டையார்பேட்டை போலீசில் ஜெயக்குமார் உட்பட 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏப்ரல் 24 மாலை முரசொலி செல்வம் சிலை திறப்பு நிகழ்வு முடிந்த பிறகு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு பொன்முடிக்கு செய்தி அனுப்பியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். இருந்தபோதும் பொன்முடி ராஜினாமா கடிதம் கொடுக்க இழுத்தடித்து வருகிறார். கட்சி பதவியும் இல்லை, அமைச்சர் பதவியும் இல்லாவிட்டால் எனது சீனியாரிட்டிக்கு என்ன மரியாதை என்று கேட்ட பொன்முடி, எனக்கு சட்டமன்ற அரசு கொறடா பதவியாவது வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். ஆனால் அவரது கோரிக்கை முதலமைச்சரால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது மனைவி மருத்துவ சிகிச்சையில் இருப்பதால் தன் பதவியை ராஜினாமா செய்ய 1 மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் அடுத்த வேண்டுகோள் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த வேண்டுகோளையும் முதலமைச்சர் நிராகரித்து விட்டார். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் பொன்முடி டிஸ்மிஸ் செய்யப்படுவார் என்று அவருக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை தகவல் அனுப்பியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிராக இப்படி பேசக்கூடாது என்றும் நீதிபதிகள் ராகுலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீதிபதி தத்தா கூறும்போது, மீண்டும் ஒருமுறை ராகுல் இப்படி பேசினால் ஒப்புதல் அளிப்பது என்ற பேச்சுக்கே இடமின்றி உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் வழக்கறிஞரிடம் தெரிவித்தார். நமது சுதந்திர போராட்ட வீரர்களை நடத்தும் முறை இதுவல்ல. அவர்கள் நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்துள்ளனர். மகாராஷ்டிராவில் சாவர்கர் கடவுளை போன்று வழிபடும் நிலையில் ராகுல் அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பிரிட்டிஷ் ஆட்சியாளருக்கு எழுதிய கடிதத்தில் மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் என்று ஆங்கிலத்தில் சாவர்கர் குறிப்பிட்டுள்ளதை ராகுல் விமர்சனம் செய்துள்ளார். விசாரணை முடிவில் இந்த வழக்கில் ராகுலுக்கு எதிரான சம்மனை ரத்து செய்ய மறுத்த அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கு பற்றி விசாரணை நடத்திய கீழமை நீதிமன்றம் ராகுல் சமூகத்தில் வெறுப்பையும் விரோதத்தையும் பரப்புவதாக கருத்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் விசாரணைக்காக ராகுல் மே 9 நேரில் ஆஜராக வேண்டும் என்று புனே நீதிமன்றம் சம்மனில் குறிப்பிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடங்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் விடுதலை வேண்டுமா
அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேட்டு வரும் 28ஆம் தேதி வரை கெடு விதித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் சட்ட ரீதியான ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை இழக்க நேரிட்டால் தனக்கு பதிலாக தான் சொல்லும் ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிகிறது. செந்தில் பாலாஜி பரிந்துரைத்துள்ள நபர்களில் அரவக்குறிச்சி இளங்கோ பேர் இருப்பதாக கரூர் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை 24,816 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தவர்தான் இந்த இளங்கோ. மேலும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த வெள்ளகோவில் சுவாமிநாதனிடம் செந்தில் பாலாஜியின் இரு துறைகளில் ஒன்று கொடுக்கப்படலாம் என்றும் ஆலோசனை நடக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.